கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபத்தை எழுதியவர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. பிலிப்பியர் நிருபத்தில் பவுலும் தீமோத்தேயுவும் யாராக குறிப்பிடப்பட்டுள்ளனர்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர். பிலிப்பியர் நிருபம் எந்த பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு எழுதப்பட்டது? பிலிப்பி பட்டணம். பிலிப்பி பட்டணத்தில் உள்ள யாருக்கு பிலிப்பியர் நிருபம் எழுதப்பட்டது? பரிசுத்தவான்கள், கண்காணிகள், உதவிக்காரர். யாருக்குள்ளான பரிசுத்தவான்கள், கண்காணிகள், உதவிக்காரருக்கு பிலிப்பியர் நிருபம் எழுதப்பட்டது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான. பிலிப்பியருக்கு எவைகள் உண்டாவதாக என்று பவுல் எழுதினார்? கிருபையும் சமாதானமும். பிலிப்பியருக்கு கிருபையும் சமாதானமும் யாராலே உண்டாகும்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். எது அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் பிலிப்பியர் அதற்கு உடன்பட்டவர்களானார்கள்? சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர் எது முதல் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல். பிலிப்பியர் அனைவருக்காகவும் விண்ணப்பம் பண்ணியவர் யார்? பவுல். பவுல் எப்போதும் பிலிப்பியருக்காக எப்படி விண்ணப்பம் பண்ணினார்? சந்தோஷத்தோடே. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய பிலிப்பியரை நடத்துபவர் யார்? அவர்களில் நற்கிரியையை தொடங்கினவர். நாள் பரியந்தம் என்பதன் அர்த்தம் என்ன? நாள் வரை. பிலிப்பியரை நிறைக்கிற பொழுதெல்லாம் பவுல் என்ன செய்தார்? தன் தேவனை ஸ்தோத்தரித்தார். பிலிப்பியர்கள் அனைவரும் பவுலுக்கு அளிக்கப்பட்ட எதில் பங்குள்ளவர்களானார்கள்? கிருபையில். பவுல் எதற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வந்தார்? சுவிசேஷத்திற்காக. பவுலின் கட்டுகளில் பங்குள்ளவர்கள் யார்? பிலிப்பியர்.
எதற்காக பிலிப்பியர்கள் அனைவரும் பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானார்கள்? பவுலின் கட்டுகளிலும், பவுல் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும், தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் பிலிப்பியர்களை பவுல் எங்கு தரித்துக் கொண்டிருக்கிறார்? தன் இருதயத்தில். சோதனை கேள்வி 1. பவுல் எப்பொழுதெல்லாம் தன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்? ஏ, எல்லா ஓய்வு நாட்களிலும். பி, பிலிப்பியரை நினைக்கிற பொழுதெல்லாம். சி, எல்லா மாதத்தின் முதல் நாட்களிலும். டி, ஆலயத்திற்கு செல்லும் போதெல்லாம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலுக்கு யாரை குறித்து நினைக்கிறது தகுதியாயிருந்தது? பிலிப்பியர் எல்லாரையும் குறித்து. பிலிப்பியர் எல்லார் மேலும் பவுல் எப்படி இருக்கிறார்? எவ்வளவோ வாஞ்சையாய். பவுல் எதிலே பிலிப்பியர் மேல் வாஞ்சையாயிருந்தார்? இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே. பவுல் பிலிப்பியர் மேல் வாஞ்சையாய் இருந்ததற்கு சாட்சியார்? தேவன். பிலிப்பியர் எவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும்? உத்தமமானவைகளை. பிலிப்பியரின் அன்பானது எவைகளில் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும்? அறிவிலும் எல்லா உணர்விலும். பிலிப்பியர் எவைகளால் நிறைந்தவர்களாக வேண்டும்? நீதியின் கனிகளால். நீதியின் கனிகள் யாராலே வருகிறது? இயேசு கிறிஸ்துவினால். தேவனுக்கு என்ன உண்டாகும்படி பிலிப்பியர் நீதியின் கனிகளால் நிறைய வேண்டும்? மகிமையும் துதியும். பிலிப்பியர்கள் எப்படி இருக்க பவுல் வேண்டுதல் செய்தார்? துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய். பிலிப்பியர் எதற்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க பவுல் வேண்டுதல் செய்தார்? கிறிஸ்துவின் நாளுக்கென்று. பவுலுக்கு சம்பவித்தவைகள் எதற்கு ஏதுவாயிற்று? சுவிசேஷம் பிரபலமாகும்படி. பவுலின் கட்டுகள் யாருக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமானது? கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். பவுலின் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று யாருக்கு வெளியரங்கமானது? அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும். பவுலின் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டவர்கள் யார்? சகோதரரில் அநேகர். பவுலின் கட்டுகளால் கர்த்தருக்குள் திடன் கொண்ட சகோதரர் எதை சொல்லும்படி அதிகமாய் துணிந்தார்கள்?
திருவசனத்தை. பவுலின் கட்டுகளால் கர்த்தருக்குள் திடன் கொண்ட சகோதரர் எப்படி திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்தார்கள்? பயமில்லாமல் எப்படியெல்லாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள்? சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும், சிலர் அன்பினாலும். சிலர் பவுலின் கட்டுகளோடு எதை கூட்ட நினைத்தார்கள்? உபத்திரவத்தை. பவுலின் கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட நினைத்தவர்கள் எப்படி கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை? சுத்த மனதோடே. சோதனை கேள்வி 2. எது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பிலிப்பியருக்கு பெருக வேண்டும்? ஏ அன்பானது, பி காணிக்கையானது, சி நற்கிரியையானது, டி திருவசனமானது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலின் கட்டுகளோடே உபத்திரவத்தை கூட்ட நினைத்தவர்கள் எதினால் கிறிஸ்துவை அறிவித்தார்கள்? விரோதத்தினால். பவுல் எதற்காக உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர்? சுவிசேஷத்திற்காக. பவுல் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்று அறிந்து சிலர் எதினாலே கிறிஸ்துவை அறிவித்தார்கள்? அன்பினால். வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது அறிவிக்கப்பட்டவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து எப்படியாவது அறிவிக்கப்பட்டதினால் சந்தோஷப்பட்டவர் யார்? பவுல். பவுல் எதற்காக இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று கூறினார்? கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதினால். யாருடைய வேண்டுதலினால் கிறிஸ்து அறிவிக்கப்படுவதை பவுலினால் செய்ய முடிகிறது? பிலிப்பியருடைய வேண்டுதலினால். யாருடைய ஆவியின் உதவியினால் கிறிஸ்து அறிவிக்கப்படுவதை பவுலினால் செய்ய முடிகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினால். கிறிஸ்து அறிவிக்கப்படுவது பிலிப்பியருடைய வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் தனக்கு எப்படி முடியும் என்று பவுல் அறிவார்? இரட்சிப்பாக. யார் தன் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று பவுல் நம்பினார்? கிறிஸ்து. கிறிஸ்து அறிவிக்கப்படுவதினால் பவுல் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் என்னவெல்லாம் ஆனாலும் கிறிஸ்து தன் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று நம்பினார். ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும். பவுலுக்கு ஜீவன் யார்? கிறிஸ்து. பவுலுக்கு ஆதாயமாய் இருப்பது எது?
சாவு. பவுல் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினால் எதற்கு பலன் உண்டாயிருந்தது? தன் கிரியைக்கு. சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே தன் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் பவுல் எதை அறியவில்லை? தான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று. எவை இரண்டிலும் பவுல் நெருக்கப்பட்டார்? ஜீவன், சாவு. எதை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க பவுலுக்கு ஆசை இருந்தது? தேகத்தை விட்டு. தேகத்தை விட்டு பிரிந்து யாருடனே இருக்க பவுலுக்கு ஆசையாயிருந்தது? கிறிஸ்துவுடனே. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது பவுலுக்கு எப்படி இருக்கும்? அதிக நன்மையாய். பவுல் சரீரத்தில் தரித்திருப்பது யாருக்கு அதிக அவசியம்? பிலிப்பியருக்கு. சோதனை கேள்வி 3. பிலிப்பியர்கள் எவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும்? ஏ, திருவசனத்தை. பி, செய்த குற்றங்களை. சி, உத்தமமானவைகளை. டி, விலையேற பெற்றவைகளை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் மறுபடியும் பிலிப்பியரிடத்தில் வருகிறதினால் அவரை குறித்து அவர்களுக்கு என்ன பெருகும்? மகிழ்ச்சி. பிலிப்பியருக்கு பவுலை குறித்த மகிழ்ச்சி யாருக்குள் பெருகும் என்று பவுல் கூறினார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். பிலிப்பியரின் எவைகளுக்காக தான் பிழைத்ததாக பவுல் அறிந்திருந்தார்? விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும். பிலிப்பியரின் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் பிழைத்து யாரோடும் கூட இருப்பேன் என்று பவுல் அறிந்திருந்தார்? பிலிப்பியர் அனைவரோடும் கூட. வர்த்தனைக்காகவும் என்பதன் அர்த்தம் என்ன? முன்னேற்றத்துக்காகவும் அல்லது அபிவிருத்திக்காகவும். தான் வந்து கண்டாலும் வராமல் இருந்தாலும் பிலிப்பியர் எதிலே உறுதியாய் நிற்க பவுல் கூறினார்? ஒரே ஆவியிலே. பிலிப்பியர் ஒரே ஆத்துமாவினாலே எதற்காக போராட பவுல் கூறினார்? சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. பிலிப்பியர் எவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்க பவுல் கூறினார்? எதிர்க்கிறவர்களால். பிலிப்பியர் எதற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ள பவுல் கூறினார்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு. மருளாதிருக்கிறீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? கலங்காதிருக்கிறீர்கள்.
பிலிப்பியர் மருளாதிருக்கிறது யார் கெட்டுப் போகிறதற்கு அத்தாட்சியாயிருக்கும்? எதிர்க்கிறவர்கள். பிலிப்பியர் மருளாதிருக்கிறது யார் ரட்சிக்கப்படுகிறதற்கு அத்தாட்சியாயிருக்கும்? பிலிப்பியர். பிலிப்பியர் மருளாதிருக்கிறது எதிர்க்கிறவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் பிலிப்பியர் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருப்பது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். கிறிஸ்துவனிடத்தில் எதற்கு மாத்திரம் பிலிப்பியருக்கு அருளப்படவில்லை? விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம். பிலிப்பியருக்கு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, எதற்கும் அருளப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும். பிலிப்பியர் பவுலினிடத்தில் கண்டது என்ன? போராட்டம். பிலிப்பியர் பவுலினிடத்தில் உண்டென்று கேள்விப்பட்டது என்ன? போராட்டம். பவுலினிடத்தில் பிலிப்பியர் கண்டதும் கேள்விப்பட்டதுமான போராட்டம் யாருக்கும் உண்டு? பிலிப்பியருக்கும். சோதனை கேள்வி 4. பிலிப்பியர்கள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற எவைகளால் நிறைந்தவர்களாக வேண்டுமென்று பவுல் வேண்டுதல் செய்கிறார்? ஏ ரட்சிப்பினால், பி மன்னிப்பினால், சி அன்பினால், டி நீதியின் கனிகளால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் நிமித்தமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன்.